அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போதும் அல்லது நிறைய வாடிக்கையாளர்கள் இது மாதிரி எங்களுக்கு கந்திஷ்டி இருக்குங்க, அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவும் அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, கந்திஷ்டி ஒருவருக்கு கந்திஷ்டி எப்படி வரும், அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண் திருஷ்டி ஒருவருக்கு கண் திருஷ்டி இருந்தால் அவங்களுக்கு வருமானத்தில் தடை வரும், அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அல்லது திருமணம் சார்ந்து ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் வரும், அல்லது உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது நோயோ எதிரியோ கடனோ வரக்கூடிய அந்த அமைப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வரவுக்கும் செலவுக்கும், வரவு ஒரு பக்கம் வரவு வந்தா கூட செலவு ஒரு பக்கம் அதிகமாக வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம இப்ப வீடு அழகா கட்டிருந்தா கூட கந்திஷ்டி இருக்கும். ஒரு அழகாக நல்ல நல்ல மேக்கப்போட அலங்காரமா போனா கூட, அழகா போனா கூட கந்திஷ்டி ஏற்படும். அல்லது அழகான உடைகள் உடுத்தினா கூட அவர்களுக்கு மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த கந்திஷ்டி ஏற்படும். ஸோ கண் திருஷ்டி என்பது எல்லா வகையிலையும் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்துல கண் திருஷ்டி எப்படி வருகிறது என்பதை, எது போல அமைப்பு இருந்தால் கண் திருஷ்டி வரும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். கண் திருஷ்டி அதாவது கண் பட்டால் பழமொழி நிறைய சொல்லுவாங்க. மாதிரி கண் திருஷ்டிக்கு கண் பார்வையே போதும். ஒருவருடைய கண் பார்வை தீய பார்வையாக இருந்தால் நிச்சயமாக எதிர் நபரை தாக்கும். சரி, ஒரு ஜாதகத்துல எப்படியெல்லாம் இருந்தால் கண் திருஷ்டி உண்டாகும் அப்படின்ட்டு நாம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் இருந்தாலும் சரி, அதாவது சந்திரன் என்றால் வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் சரி, அல்லது குரு இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவான் இருந்தாலும் ஒருவருக்கு கண் திருஷ்டி இயற்கையாகவே இருக்கும். இப்போ லக்னத்துல சூரியன், வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இயற்கையாகவே கண் திருஷ்டி உண்டாகும். அதற்கு அடுத்தாற்போல் லக்னாதிபதியுடன், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியுடன் சூரியன் இருந்தாலும், அல்லது குரு இருந்தாலும், அல்லது சுக்கிரன் இருந்தாலும், அல்லது வளர்பிறை சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு கண் திருஷ்டி வரும். கண் திருஷ்டியின் இந்த 4 கிரகங்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளலாம். யாரு? சூரியன் லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் சூரியன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இந்த 4 கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக, அல்லது லக்னத்தை பார்த்தாலும், லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னத்தை பார்த்தாலும் அந்த திருஷ்டி கண் திருஷ்டி உண்டாகும். அதற்கு அல்லது சந்திரன், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ மறைந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கண் திருஷ்டி உண்டாகும். இதற்கு எளிய பரிகாரங்கள் அல்லது பௌர்ணமியில பிறந்திருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு எதுவுமே இல்லை, லக்னத்தில் சூரியன் இல்லை, லக்னத்தில் குருவும் இல்லை, சுக்கிரனும் இல்லை, அல்லது வளர்பிறை சந்திரனும் இல்லை, லக்னாதிபதியுடன் சூரியனோ குருவோ சுக்கிரனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ இல்லை, அல்லது சந்திரன் 6, 8, 12
இடமாக இல்லை, இருந்தாலும் கண் திருஷ்டி வந்து இருக்கிறது. அதுக்கு என்ன, அதுக்கு மீண்டும் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், பௌர்ணமி திதியில் யார் பிறந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இயற்கையாகவே கண் திருஷ்டி வந்து உண்டாகும். ஏன்னா அன்னைக்கு சூரியன் வந்து முழு நிலவாக நல்ல வெளிச்சமாக நல்ல சந்திரனுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் பௌர்ணமி திதியில். அதனால பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு இந்த இயற்கையாகவே வந்து கண் திருஷ்டி வந்து உண்டாகும். இதற்கு எளிய பரிகாரம், எளிய முறையில் பரிகாரம் என்னன்னா, ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கிறோம். தேங்காய், முக்கன் தேங்காய். முக்கன் என்றால் 3 கண்கள் உடைய தேங்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டு அதன் குடுமி என்று சொல்லக்கூடிய அந்த குடுமியை வந்து நாம பீத்து போட்டு விட வேண்டும். அதாவது பிச்சு போட்டுடணும். குடுமி வந்து பிச்சு போட்டு ஒரு துளை போட்டு அந்த தேங்காய்க்குள்ள ஒரு துளை போட்டு பாதி தண்ணி வந்து அந்த தேங்காய் தண்ணி இருக்கும் அல்லவா, முழுமையாக தேங்காய் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணியை வந்து ஒரு ஓட்டை போட்டு பாதி தண்ணி வந்து டம்ளர்ல பிடிச்சுக்கணும். பாதி தண்ணி வந்து பிடிச்சுக்கிட்டு மீதி தண்ணி வந்து இருக்கிறதுல என்னென்ன போடணும்னா, எள்ளு கொஞ்சம் போடணும், கருப்பு எள்ளு. அடுத்து வந்து கருப்பட்டி போடணும். கருப்பட்டி வந்து சின்ன சின்ன துண்டா வந்து உள்ள அந்த ஓட்டைக்குள்ள தேங்காய்க்குள்ள போடணும். அல்லது கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் போடலாம். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் போடலாம். அப்புறம் வரமிளகாய், அதான் வந்து வரமிளகாய், காய்ந்த மிளகாய், அது 1 2 உள்ள வந்து போடணும். அப்புறம் கல் உப்பு போடணும். கல் உப்பு, சால்ட் போடக்கூடாதுங்க, தூள் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு வந்து உள்ள போடணும். இது தேங்காய்க்குள்ள. அடுத்து வந்து பச்சரிசி கொஞ்சம் போடணும். தேங்காய்க்குள்ள பச்சரிசி போடணும். கொஞ்சம் கோதுமை, கோதுமை வந்து உடைச்ச கோதுமை இல்லை, முழு கோதுமை போட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா ஃபுல் பண்ணிடணும். தேங்காய் வந்து போட்டு தேங்காய் முழுமையாக ஃபுல் பண்ணி போட்டுடணும். எது? கோதுமை, பச்சரிசி, கல் உப்பு, அது மட்டும் இல்லாமல் வரமிளகாய், வெல்லம் அல்லது கருப்பட்டி அல்லது எள் அல்லது இல்லை, எல்லாமே போடணும். எள்ளும் போடணும். போட்டு தேங்காய் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு முழுமையாக நல்லா அடைச்சிக்கிட்டு எண்ணெய் ஒரு கையில் வந்து வச்சுக்கிட்டு, யாருக்கு வந்து திருஷ்டி இருக்கின்றதோ, யாருக்கு வந்து திருஷ்டி இருக்கின்றதோ அவருக்கு வந்து 3 முறை வந்து தலையை வந்து சுற்றணும். அந்த தேங்காய் வந்து 3 முறை சுற்றி, அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, கற்பூர வில்லைகள், கற்பூர வில்லை அந்த தேங்காயில வந்து 3 முறை சுத்திட்டோம் அல்லவா, அதே தேங்காயில வந்து 3 முறை வந்து 3 வில்லைகள், அதாவது கற்பூர வில்லைகள் அல்லது 5 வில்லைகள், கற்பூர வில்லைகள் வைத்து அது வந்து சூடம் மாதிரி ஏற்றி, அப்ப எரியும் அல்லவா, எரியும் போது மீண்டும் அந்த நபருக்கு 3 முறை ஏற்கனவே நம்ம சுத்தி இருக்கிறோம். இந்த கற்பூரத்தை ஏற்றி மீண்டும் 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, வலதுபுறமாக 3 முறை சுற்றி அந்த எரிகின்ற கற்பூரத்தை வீட்டு வாசலில் போட்டுவிட்டு, சிதறு தேங்காய் போல் வீட்டிலையும் உடைக்கலாம். அந்த தேங்காயை வீட்டிலையும் வீட்டிற்கு முன் கூட உடைக்கலாம். அல்லது விநாயகர் கோவில் அருகில் இருந்தால், பக்கத்துல வந்து விநாயகர் கோவில் இருந்ததுன்னா அந்த தேங்காயை அங்க போய் கூட சிதறு தேங்காய் போல் உடைக்கலாம். உடைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி வந்து நீங்கிவிடும். அப்புறம் இப்போ விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுறீங்க. வந்த பின்னாடி நாம் ஏற்கனவே டம்ளர்ல வந்து பாதி தேங்காய் தண்ணீர் இருக்குமில்லவா, இளநீர் மாதிரி இருக்குமில்லவா, அந்த தேங்காய் நீரை யாருக்கு வந்து கண் திருஷ்டிக்கு வந்து நாம சுத்தினோமோ அவர்கள் முகத்தை வந்து அந்த தேங்காய் நீரால் முகம் கழுவ வேண்டும். சரிங்களா? முகத்தை வந்து கழுவ வேண்டும். கழுவிட்டோம்னா அந்த திருஷ்டி வந்து குறைஞ்சிரும் அல்லது நீங்கிவிடும். வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறோம். தீபம் வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறோம். அதாவது இந்த கண் திருஷ்டிக்கு மட்டுமல்ல இந்த பரிகாரம், கடன் இருந்தாலும் கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்புண்டு, நோய் இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புண்டு, எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் வந்து பலம் இழக்க செய்வார்கள் அல்லது அடங்கி போவார்கள், அல்லது வேலை கிடைக்கவில்லை என்றாலும் கூட வேலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ இந்த பரிகாரத்தை வந்து எளிய முறையில் வந்து நீங்க
செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் திருஷ்டினால் உண்டாகும் பாதிப்புகள் விளங்கி உங்களுக்கு வந்து நல்ல வித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஏற்படும். இது எப்பப்ப செய்யலாம்? சரி, பரிகாரங்கள் வந்து எப்ப செய்யலாம் அப்படின்னா, ஒன்று அமாவாசை நாளில், அமாவாசை வருகின்ற அந்த திதியில், அமாவாசை திதியில் செய்யலாம், அல்லது பௌர்ணமி திதியில் வந்து செய்யலாம், அல்லது உங்களுடைய பிறந்த நாள், இப்போ சனிக்கிழமை பிறந்திருந்தால் சனிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அப்படி பிறந்த நாளில் கூட செய்யலாம். அடுத்தது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ஒன்று வருமல்லவா உங்களது, உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்று கூட நீங்கள் இந்த திருஷ்டி பரிகாரம் வந்து செய்யலாம். மேலும் சரி, எதுக்குமே ஞாபகம் இல்லை, பிறந்த நாள் ஞாபகம் இல்லை, பிறந்த நட்சத்திரம் வந்து ஞாபகம் இல்லை, அல்லது எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதாம விட்டுட்டாங்க, அமாவாசை மட்டும் தெரியும், அல்லது பௌர்ணமி திதி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா, நாளும் தெரியவில்லை, நட்சத்திரம் தெரியவில்லை என்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற ராகு காலத்தில் வந்து இந்த கண் திருஷ்டி பரிகாரம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய கண் திருஷ்டி வந்து நீங்கிவிடும். சரிங்களா? இது மாதிரி வந்து உங்களுக்கு கண் திருஷ்டி நீங்க எளிய முறையில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்களே செய்து கொள்ளும் அளவிற்கு வெரி வெரி சிம்பிளாக எளிமையாக உங்களுக்கு ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு வந்து இப்போ கண் திருஷ்டி பரிகாரம் வந்து உங்களுக்கு இந்த பதிவில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். எங்களிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், எண்கணிதம், வாஸ்து, ஜோதிட சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. விருப்பம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமியின் நாடினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி வெற்றியின் வழிகாட்டியாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அமையும். என்னுடைய செல் நம்பர் வந்து 6369353367 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த பதிவு பிடித்திருந்தால் வந்து லைக் செய்யுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களுக்கு நிறைய இன்னும் எதிர்காலங்களில் நிறைய உங்கள் வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்கு என்றென்றும் தயாராக இருக்கின்றது ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி. நன்றி, மீண்டும் நன்றி, வணக்கம்.